வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கிட்ட வம்பு பண்ணுறதுக்காகவே இந்த ஆடுகள் வந்து நிற்கிது. நாயும் சமாளித்து பார்த்தது, ஆனால் ஆடு ரொம்ப மும்முரமாக நிற்குது. இப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற இன்னும் பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு நாய் வெளியே வந்திருக்கு. இந்த பெரிய நாயை பார்த்ததும் ஆடு அப்படியே பின்வாங்கி போயிடுச்சு. அது வரைக்கும் இந்த நாயை பயமுறுத்திட்டு இருந்த ஆடு இந்த பெரிய நாயை பார்த்ததும் இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து இடத்த காலி பண்ணிருக்கு. இந்த நாயும் சும்மா இல்ல, நல்லா உருண்டு திரண்டு இருக்குல்ல. இங்க இந்த குரங்கு குப்பை தொட்டியை கீழே தள்ளி போட்டு அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த குட்டி நாய் குரங்கு கிட்ட வம்பலுக்கு வந்திருக்கு. பதிலுக்கு குரங்கு குட்டி நாயோட 2 காதையும் பிடிச்சு இழுத்துருக்கு. ஆனா இந்த நாய்க்குட்டி ஏன் காதை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு குரங்க கடிக்கிறதுக்கு போயிடுச்சு. இதுகிட்ட கடி வாங்குறதுக்கு நம்மளால முடியாது அப்படின்னு குரங்கு அந்த இடத்துல இருந்தே ஓடி போயிடுச்சு. குட்டி நாயா இருந்துட்டு எவ்வளவு சேட்டை பண்ணுது பாருங்க. இங்க இந்த குரங்கோட சேட்டையை பாருங்க. சும்மா நிக்கிற நாயோட வாழை பிடிச்சு இழுக்குது. குரங்குகள் இப்படிதான் வம்பு பண்றதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருக்கும். அடுத்ததான் இது ரொம்ப காமெடியான வீடியோ. இங்க ஒரு குரங்குக்கு ஒரு வாழைப்பழம் கிடைச்சிருக்கு. அதை பத்திரமா சாப்பிட்றதுக்காக உயரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கு. இதை பார்த்து அந்த ஆடு அந்த வாழைப்பழத்தோட தோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரங்கு பக்கத்துல போயிருக்கு. இது குரங்கு ஆட்டுக்கிட்ட இருந்து பழத்தை காப்பாத்தி எப்படியாவது அதை சாப்பிடணுமே அப்படின்னு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கு. அதனால அந்த ஆடு பழத்தை எதிர்பார்க்கல, அந்த தோலை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஐயோ சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கணுமே அப்படின்னு இந்த குரங்கு என்னென்னவோ சிரமப்படுது. கடைசியா ஒரு வழியா வேகமா சாப்பிட்டு முடிச்சிருக்கு. இந்த வீடியோல இந்த பூனை இவரை மோப்பம் பிடிச்சி பக்கத்துல போயிருக்கு. ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் இந்த பூனைக்கு தலை சுத்தலே வந்திருக்கு. இவரு பக்கத்துல வந்திருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்த பூனை எப்படி தலை சுத்தி கீழே விழுது பாருங்க. எந்திரிச்சுதான் அங்கிருந்து வேகமா ஓடி போயிருக்கோம். இனிமே இவரு பக்கத்திலே வராது. இங்க இந்த வீடியோல ஒருத்தர் மட்டுமே நடக்கிற ஒரு சின்ன பாலம். அந்த பாலத்துல பைக் ஓட்டிட்டு வராங்க. நடந்தது என்ன அப்படின்னா, பைக்ல பாலத்துக்கு நடுவுல வந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து ஒரு மாடு நடந்து வருது, அந்த பக்கத்துல இருந்து ஒரு மாடு நடந்து வருது. பைக்கோடு சேர்ந்து நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாட்டுக்கு அறிவை பாருங்க. முன்னாடி நடந்து போன இந்த மாடு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ரிவர்ஸ் எடுத்து அதுவே பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அந்த பாலத்தை கடந்து வந்திருக்கிறாங்க. இங்க இந்த கூண்டுல சிம்பான்சி இருக்குது, பக்கத்து கூண்டுல ரக்கூன் இருக்குது. இது சும்மா இல்லாம இந்த ரக்கூன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு அந்த கூண்டுல விரல விட்டுருக்கு. அவ்வளவுதான், அந்த ரக்கூனுக்கு கோபம் வந்துடுச்சு. வேகமா ஓடி வந்து இந்த விரலை ஒரு கடி கடிச்சு விட்டுருக்கு. பாவம் இந்த சிம்பான்சி அதுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு தப்பா. இந்த ரக்கூனுக்கு ரொம்ப தான் கோபம் வருது. பெரிய சேட்டைக்கார ரக்கூனா இருக்கும் போல. அடுத்ததான் மனிதர்கள் பெரிய பெரிய காட்டு விலங்குகள் கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறத பார்த்துருப்போம். அந்த விலங்குகளும் ரொம்ப சாந்தமா அன்பா இருக்கும். ஆனா அது எல்லாமே குட்டியில இருந்தே பழகி இருக்கும். இங்க இவரோட தோட்டத்துக்குள்ள ஒரு நரி வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இவரு நம்மளும் நரி கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு லைட்டா டச் பண்ணி பார்த்துருக்கிறாரு. நரிக்கு தூக்கம் கலைஞ்சதுதான் உண்டு. மனுஷங்களை பார்த்ததும் வேகமாக இருந்து ஓட்டம் எடுத்திருக்கு. இதுதான் காட்டு விலங்குகளோட குணம். அவ்வளோ ஈஸியா மனிதர்கள் கிட்ட நெருங்கி பழகாது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஜிம்முக்குள்ள நுழைஞ்சு நல்ல எக்ஸசைஸ் பண்ற ஒரு பூனையை தான் பாக்குறோம். பெரிய பாடி பில்டரா வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் போல. ஆனா இது நிஜமாவே ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிற கங்காரு. இந்த கங்காரோட மசில்லாம் இயற்கையாவே இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அதோட சதை வளர்ச்சி பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குல்ல. இங்க இந்த வீடியோல இவரு டான்ஸ் ஆடுறத பார்த்து அப்படியே இந்த நாயும் டான்ஸ் ஆடுது. இந்த நாய்க்கு டான்ஸ் ஆடுறதுல இவ்வளவு விருப்பம் போல. மற்ற நாய்களா இருந்தா வேடிக்கை தான் பார்க்கும். இங்க இந்த வீடியோல ஒரு பூனையும் நல்ல செழிப்பா இருக்கிற ஒரு நாய் இருந்தா பாக்குறோம். ரெண்டுமே தெருவுல நடந்து வந்திருக்கும் போது சந்திச்சிருக்கு. இந்த பூனைகள் உருவத்துல சின்னதா இருந்தாலும் எவ்வளவு தைரியசாலியா இருக்குது பாருங்க. இந்த நாயை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த பூனை ஒரு அடி கூட பின்னாடி வைக்கல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இவரை வீட்டுக்கே தேடி வந்து இந்த குரங்கு வம்பெழுத்துட்டு இருக்கு. குரங்கோட சேட்டையை பாருங்க. சும்மா இருக்கிற மனுஷனை என்ன பாடுபடுத்துது. இங்க இந்த வீடியோல நல்ல பலசாலியான கொரில்லா குரங்குகள் அமைதியா உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த சின்ன குரங்கு அந்த பெரிய பெரிய குரங்குகளை போய் வேணும்னே வம்பு கிழக்குது. இந்த பெரிய கொரில்லா குரங்கையே உருட்டி கீழே தள்ளி இருக்கு பாருங்க. இந்த குட்டி குரங்குகள் தான் ரொம்ப சேட்டை பண்ணுது. இங்க இந்த பூனையோட சேட்டையை பாருங்க. இந்த இடத்துல நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் நடந்து வந்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயே படுத்திருக்கு. வரவங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து நடந்து வராங்க. இங்க இந்த வீடியோல ஆமை மேல சவாரி பண்ணிட்டு இருக்கிற 2 பல்லிகளை தான் பாக்குறோம். ஒரு பெரிய பல்லி, அதுக்கு மேல ஒரு குட்டி பல்லி. எப்படி சவாரி பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட சில சேட்டைகளை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.